Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுடைய மொபைல் கான்டாக்ட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி கால் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே ஒரே ரிங்டோனா வரும். அப்படி வரும்போது யார் யாரு கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கால் நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. இவங்க தான் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம அதுக்காக சூப்பரான ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு கான்டாக்ட்க்கும் நம்ம தனித்தனியா ரிங்டோன் நம்ம செட் பண்ண போறோம். அது எப்படி நம்ம செட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம இப்போ கூகுள் டயலர் ஆப்பை பயன்படுத்தி தான் இதை நம்ம பண்ண போறோம். அதாவது ஃபோன் சொல்லிட்டு கூகுளோட ஆப் இருக்கும். அந்த ஆப் இல்லை அப்படின்னா பிளே ஸ்டோர்ல இருக்கு. நீங்க கூகுள் டயலர் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி அப்படின்னா அந்த ஆப் வரும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா இப்போ இந்த ஆப் கீழே பாட்டம்ல இருக்கு பாருங்க. இது போல தான் இருக்கும். இப்போ இந்த ஆப் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு. இப்போ நீங்க கூகுள் டயலர் ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல பாருங்க, லெஃப்ட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல பாருங்க செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல பாருங்க, உங்களுக்கு கீழே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல கான்டாக்ட் ரிங்டோன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. கான்டாக்ட் ரிங்டோன்ஸ். இப்போ இதுல கொடுத்திருக்கக்கூடிய கான்டாக்ட் ரிங்டோன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த கான்டாக்ட் ரிங்டோன்ஸ் அப்படின்றது எல்லா மொபைல் டிவைஸ்லயும் இருக்காது. சில மொபைல் டிவைஸ்ல மட்டும் தான் இருக்கும். சில மொபைல் டிவைஸ்ல இந்த ஆப்ஷன் காமிக்காது. யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் ரிங்டோன்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கான்டாக்ட் ரிங்டோன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கான்டாக்ட் ரிங்டோன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல பாருங்க, உங்களுக்கு ஆட் கான்டாக்ட் ரிங்டோன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ ஆட் கான்டாக்ட் ரிங்டோன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய கான்டாக்ட் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதுல யாருடைய கான்டாக்ட் நீங்க ரிங்டோனை செட் பண்ணணுமோ இப்போ அவங்களுடைய கான்டாக்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ பர்டிகுலரா ஒரு சில கான்டாக்ட்ஸ்க்கு நான் ரிங்டோனை செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு கான்டாக்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் ரிங்டோன் செட் பண்றேன். அதனால இப்போ நான் ஒரு கான்டாக்டை தேடி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வச்சு நீங்க ரிங்டோனா செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்களுடைய கான்டாக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓகே, இப்போ நான் இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும், கம்ப்ளீட் ஆக்ஷன் யூசிங் சொல்லிட்டு. இப்போ இதுல மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல மியூசிக் சொல்லிட்டு இருக்கு. அந்த மியூசிக் பிளேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க வேற மியூசிக் பிளேயர் காமிச்சா அந்த மியூசிக் பிளேயரை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க உங்களுடைய ஃபோல்டர்ல வச்சிருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய போன்ல வச்சிருக்கக்கூடிய அந்த மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். இப்போ நீங்க அந்த கனெக்ட்க்கு என்ன சாங்கா இருக்கட்டும், என்ன மியூசிக்கா இருக்கட்டும் நீங்க செட் பண்ணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு சாங்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது போல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இது போல மியூசிக் அண்ட் சாங்கை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கான ரிங்டோனை நீங்க செட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஓகே கிளிக் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த கான்டாக்ட்க்கு இப்போ நீங்க செலக்ட் பண்ண அந்த சாங் செட் ஆயிடும். இதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட்ல இருக்கவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கால் பண்ணும்போது இப்போ நீங்க இதுல என்ன சாங் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த சாங் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நான் திரும்ப கூகுள் டயலர் ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, திரும்ப செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதுல பாருங்க கான்டாக்ட் ரிங்டோன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கான்டாக்ட் ரிங்டோன்ஸ் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல நீங்க ஆட் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே இதுல ஷோ ஆகும். இப்போ இதுல எதனா எடிட் பண்ணனும் அப்படின்னா அதுல பென்சில் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி மறுபடியும் மியூசிக் பிளேயர் ஷோ ஆகும். மியூசிக் பிளேயரை நீங்க மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு வேற சாங் அந்த கான்டாக்ட் செட் பண்ணனும் அப்படின்னா அந்த வேற ஒரு சாங் நீங்க செலக்ட் பண்ணி இப்போ நீங்க சாங்கை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுல இருந்து. ஓகே, நீங்க செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வேற சாங் செட் ஆயிடும் அந்த கனெக்ட். இது போல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். delete பண்ணனும் அப்படின்னா கூட நீங்க delete பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க அதுக்கப்புறம் இது போல நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு நீங்க ரிங்டோனை செட் பண்ணனும் அப்படின்னா மேல பாருங்க ஆட் கான்டாக்ட் ரிங்டோன் சொல்லிட்டு இருக்கு. ஆட் கான்டாக்ட் ரிங்டோன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஆட் கான்டாக்ட் ரிங்டோன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு இந்த கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல நீங்க யாருக்கு நீங்க செட் பண்ண போறீங்களோ இப்போ அவங்களுடைய கான்டாக்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்காக ஒரு கான்டாக்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கான்டாக்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது மறுபடியும் இதுல மியூசிக் பிளேயர் கேட்கும். ஒரு மியூசிக் பிளேயர் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கான சாங் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிறகு மேல ஓகே இருக்கு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கான்டாக்ட்க்கு அந்த சாங் செட் ஆயிடும். இப்போ அவங்க கால் பண்றாங்க அப்படின்னா இப்போ இதுல நீங்க செட் பண்ண அந்த சாங் தான் பாத்தீங்கன்னா இப்போ ரிங்டோனா வரும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி தான் செட் பண்ணணும். எடிட் பண்ணனும் அப்படின்னா பென்சில் ஐகான் கிளிக் பண்ணி சாங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். delete பண்ணனும் அப்படின்னா delete ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல ரிமூவ் சொல்லிட்டு இருக்கு. ரிமூவ் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த கான்டாக்ட் ரிமூவ் ஆயிடும். இப்போ அவங்க கால் பண்றாங்க அப்படின்னா நார்மல் ரிங்டோன் தான் வரும். சாங் எதுவும் வராது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.